வணக்கம் நண்பர்களே. 27 ஆண்டுகளுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கா அணி ஐசிசி கோப்பை ஒன்ன ஜெயிச்சிருக்குது. இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, ஏன் இந்த வெற்றியானது கொண்டாடப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐசிசி நடத்துற வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ரோபி, டெஸ்ட் வேர்ல்டு கப், இப்படி நிறைய தொடர்களை ஐசிசி நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த தொடர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி வென்றதே கிடையாது. முதன்முறையா 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஐசிசி தொடரை சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருக்குது. ஸோ இந்த வெற்றியானது கொண்டாடப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நேம், டெம்பா பவுமா. யார் இவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய கேப்டன், சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய முதல் கருப்பினத்தை சேர்ந்த கேப்டன். நீங்க சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம்ல ரிசர்வேஷன் உண்டு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி பல தோல்விகளை தொடர்களை வெல்ல முடியாம போனதுக்கு காரணம் ரிசர்வேஷன் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் குற்றம் சாட்டுவாங்க. அதையெல்லாம் இந்த டெம்பா பவுமா அவர்கள் பொய் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் அங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியத்துல 30% பாத்தீங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்தவர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அதன்படி பாத்தீங்கன்னா 3 அல்லது 4 பிளேயர்கள் கருப்பினத்தை சேர்ந்த பிளேயர்களாக இருக்கணும் ஆடும் 11ல. ஸோ இதன்படி இந்த WTC சாம்பியன்ஸ் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பில் லுங்கி இங்கிடி, டகிசா ரபோடோ, டெம்பா பவுமா, எய்டன் மார்க்ரம் என்பவர் கருப்பினமும் வெள்ளையனும் சேர்ந்த ஒரு ஆஃப் பிளாக்மேன் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ இந்த 4 பேர் தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் தப்புன்னு சொன்னவங்க எல்லாரோட வாயையும் இன்னைக்கு டெம்பா பவுமா அடிச்சு உடைச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிசர்வேஷன் மூலமா தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த கோப்பையை வென்றிருக்கு. இந்த கோப்பையை வெல்ல காரணமா இருந்தவர் அந்த ரிசர்வேஷன் மூலமா வந்த ஒரு பிளேயர் டெம்பா பவுமா தான். ஸோ இந்த டெம்பா பவுமாவை பத்தி நம்ம பார்க்கலாம். அவருடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா மே 17, 1990 கேப்டவுன் அப்படிங்கிற ஒரு நகர்ல உள்ள ஒரு சிறிய வில்லேஜ்ல பிறந்திருக்கிறாரு. ஸோ இவர் ஆரம்ப காலத்துல இவருடைய உயரத்திற்காக கேலியும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் ஐசிசில சவுத் ஆப்பிரிக்காவோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த கேலியானது தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. இவர் பல சாதனைகளை படைச்சிருக்கிறாரு. அதுல என்னென்ன சாதனைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுடைய டெஸ்ட் அணிக்காக சதம் அடித்த முதல் கருப்பினத்தை சேர்ந்த வீரர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு இருக்குது. இவருடைய டெஸ்ட் கேரியர் 2014 ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 5, 2016 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 102 ரன்கள் அடிக்கிறாரு டெஸ்ட் போட்டியில. அந்த போட்டியில இவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. ஸோ இதுதான் அவருடைய முதல் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். அடுத்ததாக செப்டம்பர் 25, 2016 அயர்லாந்து அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டிகள்ல அறிமுகமாகிறாரு. அவர் அறிமுகமான அந்த முதல் போட்டியிலே சதம் அடித்திருக்கிறாரு. ஸோ இந்த அறிமுக போட்டியிலே சதம் அடித்த 3வது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் மற்றும் முதல் கருப்பின வீரர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு இருக்குது. அது போக இவர் T20ஸ்லயும் நிறைய விளையாடி இருக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா இவர் 2021 மார்ச்ல ஒரு நாள் போட்டி அணியினுடைய கேப்டனாக நியமிக்கப்படுறாரு. சவுத் ஆப்பிரிக்க கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியின் கேப்டனாக, முழு நேர கேப்டனாக, அதாவது இதுக்கு முன்னாடி பார்ஷியலா இருந்திருப்பாங்க. ஒரு சீரியஸ்ல ஒரு ஒயிட் கேப்டன் இருப்பாரு, அவருக்கு ஏதாவது காயம் அந்த மாதிரி காரணத்தினால அவர் விளையாட முடியாம போனா அதுக்கு பதிலா தலைமை ஏற்கிற ஒரு கேப்டனா பிளாக் கருப்பினத்தை சேர்ந்த வீரர்கள் இருந்திருக்காங்க. ஆனா முழு நேர கேப்டன்சி இவருக்கு தான், கருப்பினத்தை சேர்ந்த டெம்பா பவுமாவுக்கு முதல் முறையா வழங்கப்படுது. ஸோ இதுவும் பல விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. அதன் பிறகு 2023 டெஸ்ட் அணியின் கேப்டனா நியமிக்கப்படுறாரு. ஸோ இந்த டெஸ்ட் அணியின் கேப்டனாக 2024 இலங்கையில் நடந்த ஒரு சீரியஸ்ல
2 போட்டிகள் கொண்ட சீரியஸ்ல டெம்பா பவுமா சிறப்பாக விளையாடி 327 ரன் வந்து அடிச்சிருக்கிறாரு. சோ இது இவருடைய டெஸ்ட் கேரியர்ல ஒரு முக்கியமான தொடரா இருந்தது. இவரோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பா பவுமா மொத்தம் வந்து 10 போட்டிகள்ல டெஸ்ட் கேப்டனா இருக்கிறாரு. இவர் விளையாடிய 10 டெஸ்ட் போட்டிகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 8 போட்டிகள்ல இந்த WTC ஃபைனல், அதாவது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டியோட சேர்த்து 10 போட்டிகள். இந்த 10 போட்டிகள்ல 9 போட்டிகள்ல இவர் தலைமை தாங்கின 9 போட்டிகள்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருக்குது. தொடர்ந்து 10 வெற்றிகள், ஒரே ஒரு மேட்ச் மட்டும் டிரா ஆயிருக்குது. சோ இப்படி பல சாதனைகளை புரிந்த இந்த பவுமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அணிக்காக வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று கொடுத்து சவுத் ஆப்பிரிக்கா அணியோட 27 ஆண்டுகால கனவை நிறைவேற்றி இருக்கிறாரு. 2023 T20 வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ஸ் வரை கூட்டு போனாரு இந்த டெம்பா பவுமா. அதன் பிறகு இந்த 2025 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இவருடைய தலைமையிலான அணி வெற்றி பெற்றிருக்குது. சோ இந்த போட்டி, இந்த வெற்றியானது ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசப்படக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையும் தவிடுபொடியாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த வெற்றியானது சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும் இல்ல, இந்தியாவிலையும் கொண்டாடப்படுது. இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த வெற்றி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் இருந்த அந்த நிறவெறி, அதன் காரணமாக கிரிக்கெட்டில் ஏற்பட்ட ரிசர்வேஷன், இது எல்லாம் தான் இந்த வெற்றிக்கு காரணமா கொண்டாடப்பட வேண்டிய ஒண்ணா மாற்றி இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ நன்றி நண்பர்களே. மீண்டும் நிறைய தகவல்களை நம்முடைய பிளாக் ஐடி சேனல்ல தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பல தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்க நம்ம பிளாக் ஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.